அப்பா வந்து ஃபஸ்ட்டு திண்டுக்கல்ல தான் கடை ஆரம்பிச்சார். திண்டுக்கல் தான் எங்களுக்கு ஆரம்பம். அப்பா தான் ரங்காச்சாரி. ஆமாம், அவரு தான் ரங்காச்சாரி. திண்டுக்கல் கடையில் வச்சது. அவருக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணணும்னு எப்படி தோணிச்சுன்னு எங்களுக்கும் தெரியலை. அதுக்கு ஆனதுக்கு ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அவர் சென்னை வந்துட்டார். மூட்டையில் தான் வச்சு தலையில் வச்சு கொண்டு போய் விற்றதா சொல்லியிருக்காங்க. சின்னாலம் பட்டு புடவை வந்து அந்த காலத்தில் வந்து 6 ரூபா 7 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நல்ல பேர் வாங்கி பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே வந்து அந்த காலத்திலே வந்து சவுகார் ஜானகி அம்மா கடைக்கு வருவாங்க. அப்போ வந்து ஷெட்டில் அந்த சின்ன கடையாக தான் இருந்துச்சு, கார் ஷெட்டில். ஆமாம். பட் நாங்கள் வந்து வெரி செலக்டிவாக தான் வச்சுருப்போம். எந்த டிசைனும் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நாங்கள் எல்லா டிசைனையும் வாங்க மாட்டோம், செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் உங்கள் செலெக்ஷன் ஈஸியாகிடும். 10 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமே 8 இது பிடிக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் வந்து சினிமாவிலலாம் வந்து சாரீஸ் கட்டிட்டு வந்து ஃபேமஸ் ஆகிறதுலாம் ரொம்ப கம்மி தான். எப்பயாவது ஒரு இதாக தான் ஆகுது. மித்தபடி நம்ம போடுற டிசைன்ஸ்லேயே சில டிசைன்ஸ் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி அது கொஞ்சம் ஜாஸ்தி சேல் ஆகும். இந்த கடையை இப்போ அடுத்தது எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பிளான் வச்சுருக்கீங்களா? இது வந்து ஏதோ ஒரு ரிலே மாதிரி தான் சார். இந்த குச்சியை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், அடுத்து குழந்தை கையில் கொடுத்துட்றோம். இப்போ அவங்க குச்சியை எடுத்துகிட்டு அவங்க ஓடணும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. சென்னையின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான ரங்காச்சாரி க்ளோத் ஸ்டோர் உரிமையாளர் திரு முரளிதரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஆண்டவன் புண்ணியத்தில். இது 80 வருஷ பாரம்பரிய கடை. ஆமாம் சார். சொல்லப்போனால் சதாபிஷேகம் கொண்டாடுது இந்த வருஷம், இல்லையா? கரெக்ட். இதுக்கு ஒரு பெரிய நெடிய பாரம்பரியம் உண்டு. இன்னும் பழைய ஆட்கள் எல்லாரும் நேராக ரங்காச்சாரிக்கு போன்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் தெரியும். இந்த கடையோட ஆரம்ப காலம் எப்படி? உங்கள் அப்பா ரங்காச்சாரி பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய பூர்வீகம் வந்து திண்டுக்கல் சார். அப்பா வந்து ஃபஸ்ட்டு திண்டுக்கல்ல தான் கடை ஆரம்பித்தார். திண்டுக்கல் தான் எங்களுக்கு ஆரம்பம். அப்பா தான் ரங்காச்சாரி. ஆமாம், அவர் தான் ரங்காச்சாரி. ஃபஸ்ட்டு வந்து சின்னாலப்பட்டு புடவை, திண்டுக்கல் பக்கத்தில் தானே சின்னாலப்பட்டு இருக்குது. அங்கே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருந்தாங்க, இந்த புடவை தயாரிப்பாளர்கள் எல்லாம். அப்புறம் அவங்களோட பழக்கம் வச்சு சின்னாலப்பட்டு புடவையை வந்து விற்கிறதுக்கு கடையை வச்சாங்க. திண்டுக்கல் கடையில் வச்சது. அவருக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணணும்னு எப்படி தோணிச்சுன்னு எங்களுக்கும் தெரியலை. அது வந்து 1947 அவருக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆனதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அவர் சென்னை வந்துட்டார் வியாபாரத்துக்காக. வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மூட்டையில் தான் வச்சு கொண்டு போய் தலையில் வச்சு கொண்டு போய் விற்றதா சொல்லியிருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு குட்வில்லை க்ரியேட் பண்ணி அப்புறம் சைக்கிளெல்லாம் போய் விற்றுருக்கிறாரு. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் கூட போய் அவர் மூட்டையை கொண்டு போய் விற்றுட்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்துலேயே ட்ரெயினில் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை, அவர் கொண்டு போய் அந்த விற்றது அவர் பண்ண இதெல்லாம் வந்து அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை மக்களுக்கு. அதுவும் பர்டிகுலராக பிராமின் கம்யூனிட்டியில் வந்து அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேர். அப்போ அவர் பழகிறது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பராகவே பழகி எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது வச்சுருப்பார் எப்போவுமே. அந்த மாதிரி அவர் போட்ட பேஸ் தான் வந்து எங்களுக்கு இன்னும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் வந்து இங்கே வந்து நம்ம சுதாராணி ரகுபதியோட மாமியாரோட அம்மா, அவங்க தான் வந்து இங்கே இருந்தாங்க. அம்மனன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து அப்பா வந்து இருந்து அவங்க ஆதரித்து அவங்க இங்கே கார் ஷெட்டில் சும்மா அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்து அங்கேருந்து கொண்டு போய் சைக்கிளெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் அங்கேயே அவங்க கொஞ்சம் கடையை மாதிரி வச்சுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணனால ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து அங்கே வியாபாரம் பண்ணார். அந்த கடையில் தான் வந்து டெவலப்மெண்ட்டு நல்லா பண்ணிட்டு வந்தார். சின்னாலம் பட்டு புடவை வந்து அந்த காலத்தில் வந்து
ரூ. 6 ரூ. 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். ஆமாம், அவருடைய இதில் நல்ல பேர் வாங்கி பெரிய பெரிய இப்போ கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. விஐபிஸு, சினி ஆக்ட்ரஸு அந்த மாதிரிலாம் அப்போவே வந்து அந்த காலத்திலே வந்து சவுகார் ஜானகி அம்மா, அப்புறம் இன்னும் நிறைய சினி நானே பார்த்துருக்கேன் 60ஸ்ல ம். கடைக்கு வருவாங்க. அப்போ வந்து ஷெட்டில் அந்த சின்ன கடையாக தான் இருந்துச்சு. கார் ஷெட்டில். ஆமாம். பட் அந்த கடையே வந்து அவ்வளோ ரம்மியமாக வச்சுருப்பார் கடையை. சுற்றிலும் எல்லாம் ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சு, கடைக்கு வெளியே வந்து ஒரு மேடை மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பார். அதை சுற்றி ஒரு கிரீப்பர் வளர்ந்துருக்கும். ம். அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். கடைக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பார். சேர்ஸ் போட்டு இந்த லேடிஸோட வர்ற ஜென்ஸுகளுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்திலே வந்து அவங்களுக்கு மேகசின்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பார் படிக்கிறதுக்கு. துக்ளக்கு, அப்போ அந்த என்னென்னமோ மேகசின் கல்கி அதெல்லாம் அவர் தொங்க விட்டுருப்பார். நியூஸ் பேப்பர்ஸு அதெல்லாம் வச்சுருப்பார். அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு அந்த அந்த காலத்தில் எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி அவருக்கு இருந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இன்னும் அந்த சூழ்நிலையெல்லாம் நினச்சா அப்படியே ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா சுற்றிலும் அந்த அட்மாஸ்பியர் வந்து இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி அனுபவிக்க முடியாது சார். இந்த ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. சுற்றிலும் மரம் ஃபுல்லாக அவங்க இடம்தான். பட் எங்களுக்கு இந்த ஓரத்தில் கார் ஷெட்டில் அவருக்கு இடம் கொடுத்துருந்தனால வர்ற கஸ்டமர்ஸ் அந்த காம்பவுண்டு அங்கே இருக்கும் என்ட்ரன்ஸு, அங்கேருந்து உள்ளே வரணும். உள்ளே நுழைஞ்சோன்னே அங்கே ஒரு பெரிய பூரி மரம் இருக்கும். ஒரு 3-4 பேர் சேர்ந்தா தான் அதனுடைய இதை பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பூரி மரம் இருக்கும். சுற்றிலும் மரம்தான். இங்கே ஓரமாக நம்ம கடை இருக்கிற இடமும் வந்து அவர் அந்த மாதிரி வெறும் ஃப்ளவர் பாட்ஸாக வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருப்பார். கடையை அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவார். டிசிப்ளின்னா டிசிப்ளின் அவருடைய. ஈவன் அவருடைய பீரோ கூட திறந்தோம்னா அவ்வளோ கச்சிதமாக அவருடைய ட்ரெஸ்ஸஸ் அடுக்கிறது, இது வச்சுருக்கிறது, சாமான் வைக்க எதுவுமே ஸ்கேட்டர்டாகவே இருக்காது. அதெல்லாம் வந்து அவருக்கு பை பெர்த்து வந்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல. அது மாதிரி அதிலெல்லாம் ரொம்ப இதாக இருப்பார். அதை வச்சு தான் எங்களுக்கும் கொஞ்சம் அந்த டிசிப்ளின்லாம் கொஞ்சம் வந்தது. இந்த இடமே ஆக்சுவலாக சுதாராணி ரகுபதி டான்ஸர் அவங்க கொடுத்த இடம். அந்த அவங்களுடைய மதர் இன்லாவோட மதர் அவங்க தான். அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பழைய ஜென்ரேஷன். அவங்க ஆரம்பம். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பங்களா ஒன்று பெருசு ஒன்று பின்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த பங்களாவில் தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் வந்து அப்படியே ஆதரித்து வச்சுருந்ததில்ல. அப்புறம் அவங்க ஃபேமிலியோடலாம் அப்பா நல்லா பழகி அவங்க ஜென்ரேஷன் எல்லோரும் கூடயும் வந்து ஒரு நல்ல பழக்கமாகி அவங்க ஃபேமிலி மெம்பராகவே ஆகிட்டார் அப்பா. எந்த விசேஷம் எந்த இதுவாக இருந்தாலும் அப்பா கண்டிப்பாக இருப்பார், எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்குவார். அந்த மாதிரி இருந்தார். அப்படியே பண்ணி இப்போ இந்த கட்டடத்துக்கு வந்தது வந்து 1978 தான். இந்த இடம் வாங்கி அதுவும் அவங்க கொடுத்தது தான். ஓ, முதல்ல அப்பா வந்து அவங்க அந்த சின்ன இடம் தான் அதுவே போகிறோம், எனக்கு இதுவே பெரிய இடம், எனக்கு இதுக்கு மேலே பெருசாக இருந்தால் என்னால் வாங்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அப்புறம் அவங்க தான் வந்து இல்லை உனக்கு இது பத்தாது, ஃபியூச்சரில் உனக்கு தேவைப்படுன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய இடமா எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த இடம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த இடத்துல கடையை கட்டி பார்ட் ஆஃப் த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கடை, அப்புறம் வந்து வீடு, அது மாதிரி தான் இருந்துச்சு. மேலேயும் வீடு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் வந்தோம். 83ல் நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்ட்டு கீழே இருந்த வீட்டையும் இடிச்சிட்டு அதை கடையாக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலேயும் கடையாக பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதே மேலேயும் எல்லாத்தையும் இடித்து கடையாக பண்ணோம். பட் அதுக்கெல்லாம் அப்பா சம்மதிச்சார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே விஸ்தாரம் பண்ணோம் முடிஞ்ச அளவு. அந்த இதுதான் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு. நிச்சயமாக வழக்கமாக இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே இதில் தான் நடக்குது, டி நகர் தான் நடக்குது. இங்கே மயிலாப்பூரில் வந்து நல்லபடியாக போகும் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? டி நகர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ தானே சார் டி நகரில் ஒரு பிஸ்னஸ் இதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாரிஸ் கார்னர் தான் பிஸ்னஸ் சென்டர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு ஆச்சு.
அதுக்கப்புறம் தான் டி நகர் ஆச்சு. அப்போல்லாம் வந்து டி நகரில் 4-5 கடை தானே சார் இருந்துச்சு. குமரன் இருக்கும், நல்லி இருக்கும். அந்த மாதிரி குறிப்பிட்ட கடைகள் தான் இருக்கும். அது அவருக்கு இங்கே வந்து அம்மனை வந்து இங்கே தானே இருந்தாங்க. இங்கே ஆதரிச்சனால இங்கேயே தான் அவர் இப்படி இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆயிட்டார். ஆரம்பத்தில் நல்ல பிஸ்னஸ் இருந்தது இங்கே. ஆமா. படிப்படியாக நல்லா முன்னேற்றம் வந்ததுன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்கணும் இல்லையா? ம். நல்ல சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டு நல்லா இருந்தனால படிப்படியாக நல்லா நடக்க ஆரம்பிச்சது. 90ஸ்லலாம் வந்து ரிடக்ஷன் சேல்னு போட்டோம்னா ம். இங்கேருந்து பார்க் வரைக்கும் கியூ நிற்கும் சார். அதெல்லாம் வீடியோவில் இருக்குது, இன்னும் இருக்குது. நாகேஸ்வரா பூங்கா. நாகேஸ்வரா பார்க் வரைக்கும். ம். அந்த மாதிரிலாம் ஒரு டயத்தில் ம். வியாபாரம் நடந்துச்சு. அப்போ ரிடக்ஷன் சேல்னால் வந்து அங்கே 63 கபாலீஸ்வரரில் நடக்கும். அதே டயத்தில் இங்கே ரிடக்ஷன் சேல் நடக்கும். அந்த மாதிரி அங்கே எப்படி கூட்டமோ அதே மாதிரி இங்கே கூட்டமாக இருக்கும். ஓ. ஒரே பயங்கர அடிதடி, நல்லா நாங்கள் ஸ்டாப் பண்ணி உள்ள கஸ்டமரை விடுற மாதிரி இருந்துச்சு அப்போல்லாம் பிஸ்னஸ். இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்தா 3 பார்ட்னர்ஸ் இல்லையா? ஆமாம் சார். 3 பிரதர்ஸ். ம். 3 பிரதர்ஸு. ம். நான் தான் யங்கஸ்ட்டு. ம். எல்டஸ்ட் பிரதர் கோயம்புத்தூரில் இருக்கார். ம். நானும் இன்னொரு எல்டர் பிரதரும் இங்கே சென்னையில் இருக்கோம். உங்கள் பிரான்ச்சஸ் வந்து சென்னை தவிர திண்டுக்கல், கோயம்புத்தூர், பெங்களூர்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். திண்டுக்கல், பெங்களூர், கோயம்புத்தூர். திண்டுக்கல் தான் அப்பாவுடைய சொந்த ஊருங்கிறனால அங்கே ஆரம்பிச்சிங்களா? ஆமாம் சார். அப்பா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அங்கே தான். அப்போ வந்து பேர் வந்து இந்தியா ஸ்டோர்னு தான் ஆரம்பித்தார். ம். அப்போ வந்து பேர். ம். அப்போ வந்து ஆக்சுவலாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னால்பட்டியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ம். அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் தான் கடையை ஆரம்பித்தார் அப்போ. ம். அப்புறம் அவங்க வந்து அவங்களால அது இது பண்ண முடியலைன்னு அவங்க விலகிட்டாங்க. அப்புறம் அப்பாவே அதை அண்டர்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கடையை பேர் மாற்றி ரங்காச்சாரி கிளாஸ் ஸ்டோர்னு வச்சு அப்புறம் அவர் டெவலப் பண்ணார். ரெங்கச்சாரிந்து மெட்ராஸில் வந்ததுக்கப்புறம் தான் திண்டுக்கல்லே வந்துச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு திண்டுக்கல் தான். ம். திண்டுக்கல். திண்டுக்கல்லே அந்த பேர் மாறிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நிறைய போட்டி வந்துருச்சு பிஸ்னஸில், எல்லா பிஸ்னஸ்லேயும். ஆமாம். எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை சார். நம்மளுடைய ஸ்டைல் தனி, நம்மளுடைய இது தனி, நம்மளுடைய பாணியில் நம்ம கவனம் வச்சு ம். கஸ்டமருடைய அதாவது ஜென்ரேஷன் மாறுறப்போ அவங்க டேஸ்ட்டு மாறுறது, அவங்களுடைய நீட்ஸ் மாறுறது, ம். அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மித்த சாரீஸில் டிசைன்ஸ் அது இது வருது இல்லையா? ம். அதெல்லாம் வந்து இதுலேயும் நம்ம கொண்டு வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்னாலப்பட்டி, சுங்குடி தான் வச்சுட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் தான் வேறு வெரைட்டிஸ்லாம் ஆட் ஆன் பண்ண ஆரம்பித்து இப்போ எல்லா வெரைட்டிஸும் வச்சுட்டு இருக்கோம். அதனால் எல்லாருடைய நீட்ஸுக்கும் எங்களால் கொஞ்சம் கேட்டர் பண்ண முடியுது. பட் நாங்கள் வந்து வெரி செலக்டிவாக தான் வச்சுருப்போம். எந்த டிசைனும் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நாங்கள் எல்லா டிசைனையும் வாங்க மாட்டோம். கையில் பொறுக்கி எடுத்து இருக்கிறதுலே நல்லது அந்த மாதிரி தான் பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் உங்கள் செலெக்ஷன் ஈஸியாகிடும். நீங்கள் நிறைய பார்க்க வேண்டியது 10 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமே 8 இது பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கிறத விட எங்களுக்கு செலெக்ஷன் நிறையா நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் பர்ச்சேஸில் எங்கே? பர்ச்சேஸ் வந்து ஆல் ஓவர் சார். இந்த சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி நார்த்தில் இருந்து வருது. நாங்கள் நார்த்துக்கு ஜாஸ்தி போகிறதில்ல. இங்கேயே எல்லோரும் சாம்பிள்ஸ் கொண்டு வந்துடுறதுனால நாங்கள் இங்கேயே செலெக்ஷன் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். ஆமாம். அதுவும் இல்லாமல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாகவும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட நிறைய ஆந்திரா டைப் ஆஃப் சாரீஸ் நிறைய இருக்குது. போச்சம்பள்ளி மாதிரி நிறைய சாரீஸ் அங்கேருந்துலாம் கொண்டு வருவீங்க. இதுக்கெல்லாம் உங்கள் ஆளு இல்லை சார், போச்சம்பள்ளின்னு தான் பேர். அது தயாரிப்பு இங்கே தான். ஆக்சுவலாக இப்போ போச்சம்பள்ளி டிசைன் முக்கால்வாசி பண்ணுறது வந்து பழனி சைடு தான். சரி. அந்த டிசைன்லாம் தயாரிப்பு ஆகிறது. சொல்கிறது போச்சம்பள்ளி சாரீஸ். சாரீஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருவீங்க? ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். அதுக்கு நீங்களே போவீங்களா இல்லை உங்கள் ஆட்கள் தான் போவாங்களா? நான் போவேன், இல்லைன்னா என்னுடைய பிரதர் போவார். போவோம், மாறி மாறி போவோம் சார். சாரீஸ்லாம் வந்து விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க? ஏன்னா காஞ்சிபுரத்தில் போனால் சாரியோட விலை வேறு மாதிரி இருக்குது. அதே சென்னையில் வந்தால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எதை வச்சு விலையை நிர்ணயம் பண்ணுறீங்க? இல்லை சார், அதாவது காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஏன் விலை கம்மின்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கலாம். அங்கே இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரெண்ட்டோ இல்லை ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற சேலரியோ அதெல்லாம் டிஃபர் ஆகும். அதனால் அவங்களுடைய மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகும். பட்டு நீங்கள் வேறு சிட்டிக்கு போக இப்போ பெங்களூருக்கு போனீங்கன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னும் ஜாஸ்தி. அங்கே வந்து சேலரியோட ரேஞ்சே ஜாஸ்தி. இங்கே இருக்கிற சேலரி வந்து அங்கே கொடுக்க முடியாது, அங்கே இன்னும் ஜாஸ்தியாக தான் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டு
ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது. அந்த மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரீசனபிளாக இருந்தால் ஓரளவு உங்களுக்கு ரேட் கட்டுப்படியாக இதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சில பேர் இப்போது 60% 70% டிஸ்கவுண்ட்டுன்னுலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? அவங்க ஒரு 100% ப்ராஃபிட் வச்சா தான் 60-70 அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஆமாம். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ப்ராஃபிட் வைக்கிறதுல ஜாஸ்தி வச்சாங்கன்னா அவங்க ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் சொந்தமாக தறி வச்சுருக்கீங்களா? வச்சுட்டு இருந்தோம் சார். இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு மெயின்டைன்லாம் பண்ண முடியல. அதனால் கான்ட்ராக்ட் தறி தான். நாங்கள் எங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி நமக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறது தான். ஆமாம், அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போல்லாம் தறி வச்சுக்கிறதெல்லாம் முடியறதில்ல. ஏன்னா இப்போ மதுரையில், காரைக்குடியில் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு. இங்கே டை பண்ணக்கூடாது, அங்கே அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அதெல்லாம் சமாளிக்கணும்னா அங்கேயே இருக்கிறவங்க பண்ணால் தான் அது முடியும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ யாருமே அந்த மாதிரிலாம் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அது மாதிரி பண்ணி வாங்கிக்கிறது தான் கொஞ்சம் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். ட்ரெண்டிங் சாரீஸ் இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இப்போ வருது. நிறைய இந்த சாரீஸ் இப்போ இதுதான் ட்ரெண்டிங் அப்படிங்கிறாங்க. லேட்டஸ்ட் சினிமா பேரையோ இல்லை ஒரு நடிகையோட பேரையோ வச்சு அதுதான் ட்ரெண்டிங் சாரிங்கிறாங்க. இந்த ட்ரெண்டிங் எப்படி பிடிக்கிறீங்க? அப்படின்னு இல்லை சார். இப்போ இந்த ஏதோ ஒரு இந்த நம்ம ஆர்டினரி செட்டிநாடு புடவையிலேயே கட்டம் போட்ட மாதிரி இந்த நயன்தாரா ஏதோ ஒரு படத்தில் போட்டு வந்தாங்க. அந்த டிசைன் திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதாவது சாதாரண புடவை ஒரு நடிகை கட்டிட்டு வந்து அது ஃபேமஸ் ஆகிடுது அந்த டிசைனு. அதுக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுது. அது கொஞ்சம் தயாரிப்பு ஜாஸ்தி பண்ணி அது கொஞ்சம் நாள் ஓடும். அது கொஞ்சம் நாள் ஓடும். அப்புறம் மறுபடியும் வேறு இது வந்துச்சுன்னா அதுக்கு மவுசு குறைஞ்சி இன்னொரு இது வரும். இல்லை வேறு ஒன்று வருதுன்னு சொல்கிறீங்களா? அது நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்கிறேன். புதுசாக எப்படி திடீர்னு ஒன்று மார்க்கெட்டுக்கு வருது? மார்க்கெட்டுக்கு வருதுன்னா டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் சார். அதாவது பட்டுப்புடவையில் இருக்கிற டிசைனு காட்டனில் போடுவாங்க, பாலிஸ்டரில் இருக்கிற டிசைனை பட்டில் போடுவாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லா வகையான சாரீஸையும் பார்க்குறோம் இல்லையா? இப்போ பட்டு புடவையில் ஒரு பார்டரை பார்க்குறோம்னு வச்சுக்கிறோங்க. பரவாயில்லையே, இது நல்லா இருக்குது, இந்த பார்டர் வந்து காட்டனில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம அந்த பார்டரை எடுத்து காட்டனில் போடுவோம். அது கிளிக் ஆகிடும். அதுக்கு நீங்களே பேர் வச்சுருவீங்க? ஆமாம். இந்த முந்தி வந்து அன்னி சாரீஸ்ன்னு நாங்கள் ஒரு இது கிரியேட் பண்ணோம். அன்னி சாரீஸ், இந்த அன்னி சீரியல் வந்துச்சு இல்லையா? இதில் டிவியில் வந்துச்சு அப்போ. அந்த சீரியல் வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. அந்த இதில் வந்து இந்த கோபுரம் போட்ட மாதிரி பெரிய பார்டர் வச்சு கோபுரம் மாதிரி ஒரு சாரி ஒன்று இது பண்ணோம். அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அன்னி சாரீஸ்னே அதுக்கு பேர் வச்சுட்டேன். அது கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த பார்டர் வந்து இன்னும் வந்து அந்த வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் அன்னி சாரீஸுங்கிற பேர் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க. ஆமாம். பட் அந்த டிசைனுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி சீரியலில் வர சாரீ ஒன்றை பார்த்துட்டு உடனே அதை டெவலப் பண்ணுறதா அல்லது உங்கள்கிட்ட வர கட்டிக்கிறத அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறது? இல்லை சார். அது வந்து அவங்க கட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு சில டிசைன்ஸ் அது கொஞ்சம் கிளிக் ஆகும். இப்போ டிவி ரீடரே வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸை போட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பேர் வைங்க, அப்புறம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இது சினிமா சீரியல் எல்லாத்தையும் பொறுத்து இந்த ட்ரெண்ட் அமையுதா? ட்ரெண்டு வந்து பட் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் வந்து சினிமாவிலலாம் வந்து சாரீஸ் கட்டிட்டு வந்து ஃபேமஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கம்மி தான். அது எப்பயாவது ஒரு இதாக தான் ஆகுது. மித்தபடி நம்ம போடுற டிசைன்ஸ்லேயே சில டிசைன்ஸ் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சா அது கொஞ்சம் ஜாஸ்தி சேல் ஆகும். அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம். கொஞ்சம் நிறையா இப்போது இதில் டிஸ்பிளேயில் வைக்கிறது, இந்த ஃபோட்டோலலாம் போடுறது, அந்த இதெல்லாம் வந்து பண்ணுறவங்கிறப்ப அது கொஞ்சம் ப்ரொமோட் ஜாஸ்தி ஆகும். புதுசாக இந்த சேலை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? அதாவது ஹானஸ்ட்டாக ரீசனபுளாக எதையுமே பண்ணணும். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நான் எப்படி சார் சொல்கிறது? இல்லை அந்த பிஸ்னஸ் இப்போ நீங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஆமாம். சில பேர் குயிக் மணி பண்ணணுன்ட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. குயிக் மணி பண்ணணும்னு அவுட் ஆஃப் த வே போனாங்கன்னா குயிக்காக அது அவங்க ஷட் டவுன் தான் பண்ண வேண்டியிருக்கும். மக்களுடைய இதை ஒரு நல்ல ஒரு இதை சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் ரீசனபிளாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ப்ராஃபிட் வந்து ரொம்ப இதுவாக வச்சுக்கணும். ஆமாம், ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் ரீசனபிளாக வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கடைகளில் போய் அதெல்லாம் இப்போ ஒரு புதுசாக ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் அவங்க ஒரு விசிட் போவாங்க. ஆமாம். இவங்க எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க,
அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பார்க்கணும் அவங்க. பார்ப்பாங்க. ம். பார்க்காம நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் அங்கே இருக்கிற கடையில் விலை கம்மியாக இருக்குது, உங்கள் கடையில் ஜாஸ்தியாக இருக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க இல்லையா? ம். அதனால் அதெல்லாம் பார்த்து தானே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் முதல்ல பார்க்கணும். ஆமாம். அப்புறம் மெட்டீரியல் நல்லபடியாக கொடுக்கணும். மெட்டீரியல் ஆமாம். மெட்டீரியல் நல்லபடியாக இருக்கணும். சொன்னது சொன்ன மாதிரி இருக்கணும். 100 கவுண்ட்ஸ்னால் 100 கவுண்ட்ஸ்னே சொல்லி கொடுக்கணும். ம். சில்க் மிக்ஸுன்னா சில்க் மிக்ஸ்னே கொடுக்கணும். பியூர் சில்க்குன்னா பியூர் சில்க்கு தான் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பியூர் சில்க்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ம். அது சில்க் மிக்ஸாக இருக்கும். பாலிஸ்டராக இருக்கும். சில்க் மிக்ஸ் ஆமாம். அது அந்த மாதிரி இப்போ எத்தனையோ இதில் நாங்கள் பார்க்குறோம். கஸ்டமரே வந்து கொண்டு வந்து காமிக்கிறப்போ அது மிக்ஸ் புடவையாக இருக்கும், ஆனால் பியூர் சில்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. ம். நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிஸ்டர் புடவையே வந்து என்ன ஃபேன்சி சில்க்குன்னு சொல்லி கொடுத்துட்றது, ஆமாம். அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். இதில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்பிக்கை தான் முக்கியம். பிஸ்னஸ்க்கு வந்து நம்பிக்கை நாணயம் ரொம்ப முக்கியம். அது போயிடுச்சுன்னா அப்புறம் பிஸ்னஸ் போச்சு. என்னத்தை கொடுத்தாலும் அந்த கடை பாலிஸ்டர்னு சொல்லுவாங்க ஆமாம், நிச்சயமாக இல்லையா? நிச்சயமாக உள்ளதை உள்ளபடி சொல்லி வியாபாரம் பண்ணணும் சார். அதுதான் வியாபாரம். இல்லாத ஒன்றை பொய் சொல்லி விற்கிறது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. அவங்களுக்கு தெரியலன்னா கூட யாரும் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இது இந்த சாரி இதுதான் சொல்லுவாங்க இல்லையா? இல்லை சார், கொஞ்ச நாள்லேயே அதனுடைய சுயரூபம் தெரிஞ்சிடும். நிச்சயமாக தெரிஞ்சிடும். ம். பட்டுப்புடவையோட அந்த ஒரு தன்மைக்கும் பாலிஸ்டரோட தன்மைக்கும் வந்து நிச்சயமாக அது வித்தியாசம் தெரியத்தான் செய்யும். இப்போ உங்கள் கடைக்கு நிறைய பேர் வந்து புடவையை செலக்ட் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சாலிடாக ஆகுது. இருக்கிற புடவையில் அத்தனையும் எடுத்து போட்டு பார்த்து 2 செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மறுநாள் அது 2மே சரியில்லைன்னு வீட்டில் யாரோ சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி மறுபடியும் திருப்பி தருவாங்க. எப்படி சமாளிக்கிறீங்க இந்த பெண்களை? வேற வழி இல்லையா சார்? அவங்கள திருப்திப்படுத்தி தானே ஆகணும். ஏன்னா அதாவது இன்னைக்கு எடுத்த புடவை நாளைக்கு வந்து மாற்றிக்கிறாங்க, ஒரு தடவை மாற்றுறாங்க, பரவாயில்ல. ஒரு தடவை வந்து இன்னொரு தடவை மாற்றின புடவையே போயிட்டு மறுபடியும் வருவாங்க இன்னொரு தடவை மாற்றணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வருவாங்க. அதுவும் வர்றதுனாலும் உடனே வந்தால் பரவாயில்ல, 2 மாதம் 3 மாதம் கழித்து வருவாங்க. பில்லு இல்லைம்பாங்க, கேட்டால் எங்களுக்கு gift வந்துச்சும்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துட்டு அதனுடைய கண்டிஷனை பார்த்துட்டு எங்களுக்கு தோராயமாக தெரிஞ்சிடும் இது புது புடவையா பழைய புடவையான்னு. சரி. அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் உண்டு இல்லைன்னு சொல்லிவிடுவோம். சில பேர் ரொம்ப பழைய புடவை 1 வருஷம் 2 வருஷம் ஆன புடவையை கூட போன வாரம் தான் வாங்கினேன்னு சொல்லி கொடுப்பாங்க. பில்லு இல்லைன்றுவாங்க. பில்லு இல்லைன்றுவாங்க. பட் நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். முதல்ல அந்த பேக்கிங் கவுண்டரில் இருக்கிறவனுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவனே சொல்லிடுவான் இது பழைய புடவை அப்படிங்கிறத. அப்போவே ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள். சார், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த பெரிய நெருக்கடின்னு அதை எப்படி சமாளிச்சிங்க? நெருக்கடின்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் இல்லை சார். நெருக்கடின்னா இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து கடையை ஒரு 2 மாதம் மூட வேண்டி வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து 3 மாதமா 4 மாதமா கடையை மூடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம், ஏன்னா எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் பசங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு இது அது ஒரு தான் கொஞ்சம் எங்களுக்கு இந்த பீரியட் கொஞ்சம் நெருக்கடியான பீரியட். பட் அப்போவும் வந்து நாங்கள் வந்து சேலரிகள் எல்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் இது பண்ணலை. அது 4 மாதமா 5 மாதமா அதை அப்படியே சமாளிச்சிட்டோம். அதில் அப்புறம் கடையை திறந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதில் அது அப்புறம் சரியாயிடுச்சு. அது ஒரு குருஷியலான பீரியட். அந்த ஒரு பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெருக்கடியான பீரியட். உங்கள் டோட்டலாக உங்கள் எல்லா யூனிட்டையும் சேர்த்து எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஸ்டாஃப்ஸு வந்து இருப்பாங்க சார், ஒரு 110 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்த்து 110 120 பேர் இருப்பாங்க. பெங்களூர் கடை யார் பார்த்துக்கிறேன்? பெங்களூரில் என்னுடைய கசின் பிரதர் ரகுபதின்னு பார்த்துக்கிறாரு. அவர் தான் கடை ஆரம்பத்துலேருந்து அங்கேயே இருக்கார். அவர் ஃபேமிலியே ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயிட்டார். திண்டுக்கல்ல தான் இருந்தார். அவரை தான் வந்து நாங்கள் கடையை பார்த்துக்கிறதுக்கு சரியான இவருன்ட்டு அனுப்பிச்சோம். அவர் இருக்கிறனால நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் இருக்கிறனால நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம் இங்கே. அவர் ஃபுல்லாக அப்படியே பெங்களூரினாவே மாறிட்டார். கன்னடம் நல்லா கற்றுக்கிட்டு குழந்தைகள்லாம் அவருக்கு பிறந்து அந்த குழந்தைகளுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்து நல்லா இருக்கார். நல்லா பார்த்துக்கிறாரு. உங்கள் கடைக்கு எப்படி ஒரு பிராமின் கடைங்கிற இமேஜ் வந்துருச்சு? எப்படி? அப்பாவுக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தானே சார். ஏன்னா ஆதரித்தது வந்து பிராமின் தான். அம்மனை தான் இது பண்ணது. அப்புறம் அவங்க மூலமாக அவங்க சொல்கிற அவங்க ரிலேஷன்ஸு இவங்க மூலமாக எல்லாருமே பிராமின்ஸ் தான் முக்கால்வாசி. அவருக்கு அப்பாவுக்கு பழக்கம். அவர் பார்த்தாலே பிராமின் மாதிரி தான் இருப்பார். அதுவும் பேர் வந்து அவர் அப்பா பேர் ரெங்காச்சாரிங்கிறனால
பொதுவாக அவரை பிராமினா தான் அவரை கன்சிடர் பண்ணி எல்லாருமே இது பண்ணாங்க. நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. நீங்களாம் சௌராஷ்டிரா பிராமின்ஸ் இல்லையா? ஆமாம் சார், சௌராஷ்டிரா பிராமின்ஸ். ஸோ வீட்டில் பேசுறது சௌராஷ்டிரா மொழி தானே? ஆமாம் ஆமாம் சார். இந்த கடையை இப்போ அடுத்தது எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இது வந்து ஏதோ ஒரு ரிலே மாதிரி தான் சார். ம் ரிலே இது பிடிச்சிட்டு ஓடுறாங்க இல்லையா, ம் இந்த குச்சியை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், அடுத்து குழந்தைங்க கையில் கொடுத்துட்றோம். இப்போ அவங்க குச்சியை எடுத்துகிட்டு அவங்க ஓடணும். அது அவங்க இது எப்படியோ அந்த மாதிரி அவங்க கொண்டு போக வேண்டியது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி வேறு மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஆமாம். அந்த மாடர்ன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு ம் அதில் அவங்க தான் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ அதனால் இப்போ அவங்க தான் வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஒரே ஆமாம், பொண்ணா? அவங்க லைனில் வந்துட்டனால என் பொண்ணு, என்னுடைய பிரதரோட பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து டிவியில் நடிக்கிறாங்க இல்லையா? நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை. இப்போ இல்லை சார். பேர் என்ன? நிவேதிதா இல்லையா? நிவேதிதா. அண்ணா பொண்ணும் பிஸ்னஸ் இறங்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். 2 பேரும் அடுத்த ரிலே ரேஸ். ஆமாம், அவங்க 2 பேரும் அடுத்த இதில் அவங்க தான் ஒன்றும் ரேஸில். அவங்க இந்த ஆன்லைன் விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்களா? ஆமாம் அவங்க பிஸ்னஸ் இங்கேயே வருவாங்க. ஆமாம், நிச்சயமாக. அடுத்து அவங்க தானே பண்ணணும். இப்போ ட்ரெண்டிங் உங்களை விட அவங்க இன்னும் அட்வான்ஸ். நிச்சயமாக சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து டே டு டே ஃபேஷன் என்னங்கிறது அவங்களுக்கு பெட்டர் நாலேஜ். ஏன்னா அவங்க அந்த இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து அதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க நம்மகிட்டையும் சொன்னாங்கன்னா அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு வரவழைச்சி நம்மளும் இங்கேயும் வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு இது திடீர்னு கொண்டு வந்து காமிப்பாங்க, இது பாருங்கள் இப்போ இதில் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்குது, இந்த மாதிரி சாரீஸ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்ம இந்த கல்கட்டா அங்கே இங்கே அகமதாபாத் இந்த சப்ளைஸ்டர்லாம் கேட்டு இது மாதிரி எங்கே கிடைக்குதுன்னு தேடி அதை வரவழைச்சிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. உங்கள் இதில் வந்து பட்டு வேஷ்டி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அதெல்லாம் அந்த ஐட்டம் ஜென்ஸ் ஐட்டம் இருக்க இப்போ ஜென்ஸுகளுக்கு இன்னர்ஸ் இருக்குது, குர்தாஸ் இருக்குது, வேஷ்டி ஷர்ட்டு, ரெடிமேட் ஷர்ட் இருக்குது. அவ்வளோதான். இந்த இதுதான் ஜென்ஸுகளுக்கு. ஜென்ஸ் கம்மி தான் உங்கள்கிட்ட. ஆமாம். பஞ்சகச்சம் வந்து ரெடிமேட் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்குது. பஞ்சகச்சா இருக்குது. உங்கள் கடையில் உள்ள சாரீஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லி சாரின்னு எந்த சாரீ சொல்வீங்க? காட்டன்லையா பட்டுலையா? பட்டில் சொல்கிறேன். பட்டில்னா நாங்கள் ரொம்ப காஸ்ட்லி இது வச்சுக்கிறது இல்லை சார். அப் டு 25,000 வச்சுருப்போம். இன்னும் வெட்டிங் கலெக்ஷன் எல்லாம் வச்சுக்கல நாங்கள். ஏன்னா எங்கள் கடையில் இடம் இல்லை ஆக்சுவலாக. அந்த இடத்துல என்ன முடியுதோ அது அளவுக்கு தான் வச்சுருக்குறோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் வந்து காஸ்ட்லி சாரீஸை விட ஒரு 10,000 12,000 சாரீஸ் தான் வந்து கொஞ்சம் மூவிங்கில் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நின்று தான் போகும். நாங்கள் அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்குன்னா தனியாக ஒரு கடையை திறந்து சில்க்குக்குன்னு ஒரு பெரிய இதாக வச்சா தான் கலெக்ஷன் நிறையா இருக்கணும் அதுக்கு. இப்போ காட்டனில் நாங்கள் எப்படி கலெக்ஷன் நிறையா வைக்கிறோமோ அது மாதிரி சில்கில் நிறையா கலெக்ஷன் வைக்கணும் அதுக்கு. அப்போ தான் அந்த காம்படிஷனில் நாங்கள் ஜெயிக்க முடியும். பட் அதில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து காட்டனில் தான் பேர் வாங்கினனால அதில் தான் மெயினாக பார்க்குறோம். சில்க்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு இப்போ நாங்கள் சிட்டெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அது சாரி சேவிங்ஸ் சிட் ஸ்கீம்னு. அது என்ன சொல்லுங்க அதை பற்றி? அது வந்து மந்த்லி ஒரு 250-500 கட்டணும் சார். எவ்ரி மந்த்து குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்களில் விழுந்துடுச்சுன்னா நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இல்லைன்னா 12 மாதம் கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்த்துக்கு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு குழுக்குள்ளேயே உங்களுக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் கட்ட வேண்டியதில்லை. அந்த சிட்டோட ஒர்த் அமௌண்ட்டுக்கு நீங்கள் இம்மிடியேட்டாக சாரீஸ் எடுத்து. சிட்டோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? இப்போ 500னா வந்து உங்களுக்கு 12 மந்த்ஸ்னால் பாருங்கள் 6,000. ஆமாம். இப்போ நீங்கள் 500 கட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழுக்குள்ளேயே விழுந்துருச்சுன்னா நீங்கள் 6,000க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிட்டில் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாம் சார். ஒரு ஏறக்குறைய 80 குரூப் வரைக்கும் இப்போது இருக்குது. ஒரு குரூப்பில் வந்து 125 மெம்பர், அது மாதிரி 80 குரூப் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சவங்கன்னு வந்து ரிடக்ஷன் கேட்பாங்களே, அந்த அந்த இல்லை சார். எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, அப்பா வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்பா அந்த காலத்திலே வந்து விலை வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் வைப்பார். விலை குறைச்சி கொடுக்க மாட்டார். கடை ஃபுல்லாக கரார் விலைன்னு எழுதியிருப்பார். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கரார் விலை, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கரார் விலைன்னு கடை ஃபுல்லாக எழுதியிருப்பார். அதனால் வந்து விலை யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் விலை கேட்டால் அந்த மாதிரி குறைச்சி கேட்டாலும் அவர் சொல்லிவிடுவார்.
என்னால் ஒருத்தர் குறைச்சி கொடுத்து இன்னொருத்தருக்கு குறைக்காம இருந்தால் அது சரி வராது. ம். நாங்கள் விலை கம்மியாக தான் விற்கிறோம், நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கிறங்க, இதுதான் விலை அப்படின்னு சொல்லிடுவார். அதனால அதில் வந்து முதலாளியை கேட்டு ஒரு 10% அப்படின்லாம் அந்த கேட்க மாதிரி முடியாது. இதே இல்லை. ரொம்ப ஃபிக்ஸடாக கரெக்டாக தான் இருப்பார் அவர். அப்படி தான் வந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இதாக இருக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். இருக்கணும். நீங்கள் இந்த கடைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் வந்து 83ல் வந்தேன்னு நினைக்கிறேன் சார். 83ல் வந்தேன். இப்போ வந்து 40 வருஷம் 40 ஆகிடுது. வருஷம் மேலே ஆயிடுது. ஆமாம் ஆமாம் சார். ஸோ 40 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க இங்கே. ஆமாம் உங்களோட உங்கள் அண்ணாவும் இருக்காங்க. ஆமாம். அண்ணா பேர் சொல்லுங்கள். அவர் பேர் ஸ்ரீதர், இங்கே இருக்கிற ஒரு பேர். 2 பேரும் 2 விஷயங்களை பார்த்துக்கிறீங்க. ஆமாம். பர்ச்சேஸில் யார் பார்த்துக்கிறா? பர்ச்சேஸு நாங்கள் இப்போ இங்கே இவங்கெல்லாம் வர சப்ளையர்ஸ் வந்தாங்கன்னா 2 பேருமே பார்த்துக்குருவோம். ம். இப்போ கோயம்புத்தூர், இந்த பெங்களூருக்கெல்லாம் போகிறதெல்லாம் நான் போவேன். ம். அங்கே போய் பர்ச்சேஸ்க்கு போகிறதெல்லாம் நான் போவேன். சமீபத்தில் உங்கள் கடையில் நீங்கள் சந்தித்த வித்தியாசமான கஸ்டமர் சொல்லுங்கள். வித்தியாசமான கஸ்டமர்னா இல்லை, நம்ம வந்து என்ன, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி சில பேரை வந்து நம்ம சாதாரணமாக நினைப்போம் இந்த கஸ்டமரை. ட்ரெஸ்ஸை பார்த்து நினச்சிருவோம். ஆமாம். அவங்களுடைய அவுட்லுக்கை பார்த்து நம்ம வந்து சாதாரணமானவர், இவர் என்ன 2 சாரி 3 சாரி எடுப்பாருன்னு நினச்சி ஆமாம். நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் கடைசியில் பார்த்தா அவர் வந்து நிறையா சாரீஸ் எடுப்பார். அது மாதிரி இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தார், ஆந்திராவில் இருந்து. அவருக்கு தமிழ் கூட தெரியாது, தெலுங்கில் தான் பேசினார். ம். அவர் பேசுகிறது சும்மா சாரீஸ் கேட்டுட்டு தான் வந்தார். காட்டன் சாரீஸ் வேணும்னு காமிச்சோம். பட் அவர் அப்புறம் பார்த்தா அவர் எடுக்கிறாரு ஏகப்பட்ட சாரீஸ் எடுக்கிறார், ஹண்ட்ரட்ஸில் எடுக்கிறார். ம். எடுத்துட்டு அப்போவே பே பண்ணிவிட்டு உடனே பண்டல் போட சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அவர் இப்போது எவ்ரி இயர் வந்து இந்த சேல் டயத்துக்கு முன்னாடி அவர் வந்து வந்து அதே மாதிரி அதே குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி எடுத்துகிட்டு போவார். பெரிய மில்லியனர் போல இருக்கு அவர். அங்கே அவர் வாங்கி எல்லாருக்கும் டொனேஷன் கொடுக்குறாரு, அந்த சாரீஸை கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த இயர் வந்து அவரால் வர முடியலைன்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே அவர் எல்லாத்துலேயும் ஆர்டர் சொல்லி அதையும் நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சோம். சாதாரண கஸ்டமர் நடிச்சு ஒரு பண்டில் ஆகிட்டு. ஆமாம் ஆமாம். அவர் எல்லாருக்கும் இப்போ ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் பழக்கமாயிருச்சு அவருக்கு. அதனால் அவரே பேரை சொல்லியே கூப்பிட்டு இதை அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்புன்னு சொல்லிடுவார். ஸோ நம்ம உரையாடல் முடியும் கட்டத்துக்கு வந்தாச்சு. பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக அனுபவித்து சொன்னீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்.